அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷன் பணிவான வணக்கம். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ பேங்க் நிஃப்டி, நிஃப்டி 50 எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான் நேற்றே சொல்லியிருந்தேன். பேங்க் நிஃப்டி, நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்போசிட் டைரக்ஷனில் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு. ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா -277 பாயிண்ட்ஸ் வந்து டவுன் சைடு வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா 161 பாயிண்ட்ஸ் வந்து அப் சைடு வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இது எதனால அப்படிங்கிறத நான் அடுத்த டேட்டா வந்து ஷோ பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக ஒவ்வொரு ஸ்கிரிப்டும் வந்து ஒவ்வொரு மாதிரி வந்து க்ளோசிங் வந்து நடந்திருக்கு. ஸோ அதுக்கு முக்கியமான காரணம் வந்து ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ் தான். ஸோ நம்ம அந்த ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ் டேட்டாஸ் பார்க்குறப்போ உங்களுக்கு தெளிவாக வந்து சொல்கிறேன் நான். ஓகே, இன்னைக்கு கரெக்ஷன் வந்து நடந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கரெக்ஷன் வந்து நடந்திருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிஃப்டி வந்து ஸோ மார்னிங் வந்து ஓப்பன் அண்ட் ஹை வந்து சேமாக இருக்கு. ஸோ இது வந்து மேக்ஸிமம் ஒரு 90%, ஒரு 80% ஒர்க் ஆகும், ஒரு 20% இந்த டேட்டா வந்து ஒர்க் ஆகாது. ஸோ எப்பவுமே ஓப்பன் அண்ட் ஹை வந்து சேமா இருந்தது அப்படின்னா ஸோ மார்க்கெட் வந்து இறங்க போகுதுன்னு அர்த்தம். ஸோ அதே மாதிரி ஓப்பன் அண்ட் லோ வந்து சேமா இருந்தது அப்படின்னா ஸோ மார்க்கெட் வந்து மேலே வரப்போகுதுன்னு அர்த்தம். ஸோ இன்னைக்கு வந்து பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, பேங்க் எக்ஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மைனஸ் க்ளோசிங். அப்புறம் நிஃப்டி, சென்செக்ஸ், மிட் கேப் 50 எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங்ல வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ நாளைக்கு வந்து எந்த மாதிரி நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு? இந்த கரெக்ஷன் வந்து கண்டினியூ ஆகுமா, ஒரு செல்லிங் சைடு வந்து கண்டினியூ ஆகுமான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஸோ நம்ம டேட்டாஸ் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி, பேங்க் எக்ஸ் மூணுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவல் பொசிஷன்ல தான் இருக்கு. ஃபின் நிஃப்டி எல்லாமே. ஸோ நிஃப்டி 50 வந்து கால் ஆப்ஷனை பை பண்ணிட்டு புட் ஆப்ஷனை வந்து செல் பண்ணியிருக்காங்க. சென்செக்ஸ் வந்து கால் ஆப்ஷனை செல் பண்ணி புட் ஆப்ஷனை வந்து பை பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் க்ளோசிங் வந்து நடந்திருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்எஸ்சியில் போய் பார்க்கலாம். ஸோ என்எஸ்சியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2931 ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் ஆயிருக்கு. அதில் அட்வான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1513, டிக்ளைன்ஸ் வந்து 1344. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நேற்றுலாம் கொஞ்சம் பாசிட்டிவ் வந்து அதிகமாக இருந்தது. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு ஈக்குவல், ஒரு ஸ்டேபிள் மார்க்கெட்டில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. அன்சேஞ்ச் வந்து 74. 52 வீக் ஹைல ஒரு 50 ஸ்டாக்ஸும் 52 வீக் லோல பார்த்தீங்கன்னா 7 ஸ்டாக்ஸ் இருக்கு. ஸோ நேற்று வந்து 94 ஸ்டாக் இருந்தது. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் குறைஞ்சி 50 ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்பர் சர்க்கியூட்ல 124ம் லோயர் சர்க்கியூட்ல 20 இருக்கு. ஸோ இது என்ன நமக்கு காட்டுது? நேற்றுக்கும் இன்னைக்கும் எந்த டேட்டாஸ் வந்து நமக்கு காட்டுது அப்படின்னா ஸோ நேற்று பாசிட்டிவ் அதிகமாக இருந்தது, நெகட்டிவ் கம்மியாக இருந்தது. ஸோ அதே மாதிரி 52 வீக் ஹைல எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருந்தது. ஸோ அதுவும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஸோ கொஞ்சம் வந்து குறையறதுக்கான சான்சஸ் இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனால் ஸ்டாக்ஸ் கொஞ்சம் கீழே இறங்கியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செக்டார் வைஸ். ஸோ செக்டார் வைஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு டாப் செக்டார்ஸ் எல்லாம் நல்ல ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங் தான். ஐடி செக்டாரா இருக்கட்டும், ஒரு ஆட்டோ செக்டாரா இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஒரு டாப் நல்ல ஒரு 1473 பாயிண்ட்ஸ் ஐடி செக்டார்லாம் பார்த்தீங்கன்னா க்ளோசிங் வந்து கொடுத்துருக்கு. அப்புறம் ஃபார்மாலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 300 பாயிண்ட்ஸ். ஸோ அதனால தான் சொல்லியிருந்தேன். ஸோ ஐடி செக்டார், ஆட்டோ செக்டார் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாசிட்டிவ் க்ளோசிங். பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி இந்த மாதிரி ஃபினான்சியல் டைப் ஆஃப் செக்டார்ஸ் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் க்ளோசிங்ல வந்து க்ளோசிங் வந்து நடந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேபிள் மார்க்கெட் தான். அதாவது பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் இதை வச்சு தான் சொல்லியிருந்தேன். பேங்க் நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபின் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் க்ளோசிங். அதே மாதிரி ஐடி, ஆட்டோ செக்டார்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங் தான் நடந்திருக்கு. அதனால தான் நிஃப்டி பாசிட்டிவாகவும் பேங்க் நிஃப்டி நெகட்டிவாகவும் இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஆல் டைம் ஹை வந்து கிரியேட் பண்ணியிருந்தது. ஸோ அதுக்கு அடுத்த நாள் ஒரு ஆல் டைம் ஹை வந்து கிரியேட் ஆனிச்சு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா -37.80% வரைக்கும் டவுன் ஆயிருக்கு. ஸோ ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ் பேங்க் நிஃப்டியில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ இருக்கிறதே 3 ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ் தான். அதில் 2 வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட -1.93%, இன்னொன்று -1% இறங்கியிருக்கு. ஸோ ஐசிஐசி பேங்க்கும் பெரிய பாசிட்டிவ் க்ளோசிங் எல்லாம் கிடையாது, 0.5 தான். ஸோ ஆக மொத்தம் பேங்க் நிஃப்டி கொஞ்சம் செல்லிங் பொசிஷனுக்கு வந்து வந்துருச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு செல் எடுக்கிறதுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு பேங்க் நிஃப்டி. மற்றபடி நிஃப்டி 50ல ஆட்டோ செக்டாரும் ஐடி செக்டாரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டாப்ல இருக்கு. ஸோ மாருதி, மஹேந்திரா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு 3.57%, 1.47. அப்புறம் டாடா கன்சல்டன்சி, இன்ஃபோசிஸ், ஸோ இதெல்லாம் 2.97, 3.66. ஸோ ஐடி செக்டார் வந்து டாப்ல வந்து இருக்கு இப்போதைக்கு. ஸோ நாளைக்கு வந்து எந்த மாதிரி நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னா பேங்க் நிஃப்டி கன்ஃபார்ம் கொஞ்சம் ஃபாலிங் இருக்கு. ஸோ நிஃப்டி 50 மட்டும் தான் கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது வந்து பார்க்கணும், நம்ம டெக்னிக்கல் வைஸாக தான் பார்க்கணும். ஏன்னா இதில் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் பாசிட்டிவ் மாதிரி தான் தெரியுது. டெக்னிக்கலில் பார்த்துட்டு நம்ம வந்து முடிவு பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பேங்க் நிஃப்டி நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் செல்லிங் பொசிஷனுங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஓப்பன் அண்ட் ஹை வந்து சேமாக இருந்திருக்கு. கிட்டத்தட்ட சும்மா ஒரு 0.70% தான் கொஞ்சம்
முன்ன பின்ன இருக்கு, மற்றபடி சேமா இருந்தும் மார்க்கெட் வந்து இறங்கி இருக்கு. ஸோ க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆனா ஸோ நம்ம ஆல்ரெடி ஒரு சப்போர்ட் லைன் வந்து டிரா பண்ணியிருக்கோம். 54,422 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா ஸோ இந்த லோவையும் பிரேக் பண்ணிடுச்சு, பிரேக் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் கேண்டல் க்ளோஸ் வச்சது அப்படின்னா ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 600 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் சைடு வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து பேங்க் நிஃப்டிலையும் பேங்க் எக்ஸ்லையுமே இருக்கு. ஸோ பேங்க் எக்ஸ்லையும் அதே மாதிரி தான், க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆனாலோ லோவை பிரேக் அவுட் பண்ணாலோ ஸோ அடுத்த டார்கெட் பேங்க் எக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 62,468 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து பேங்க் எக்ஸ்ல வந்து இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நிஃப்டி பார்க்கலாம். நிஃப்டி வந்து நாளைக்கு வந்து ஒரு எக்ஸ்பைரி, இது நிஃப்டியோட எக்ஸ்பைரி நாளைக்கு. ஸோ இது வந்து எப்படி வந்து நடந்திருக்கு அப்படின்னா ஒரு ஹேமர் கேண்டல் அப்போ வந்து க்ளோஸ் வச்சிருக்கிறாங்க. ஸோ நீங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும் கீழே இறங்கிட்டு இருந்த மார்க்கெட்டை ஸோ பையர்ஸ் வந்து ஃபுல்லாக கொஞ்சம் ரெக்கவரி கொண்டு வந்து மேலே வந்து ஒரு ஹேமர் கேண்டல்ல வச்சிருக்காங்க. ஸோ ஹையா பிரேக் அவுட் பண்ணா இன்னொரு 200 பாயிண்ட்ஸ் மேலே வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ நிஃப்டியோட அடுத்த ரெசிஸ்டன்ஸ் எது அப்படின்னா இந்த இடம் தான், 24,800. ஸோ நிஃப்டியோட அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து 24,800 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அப்படி இல்லாம க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆனா ஸோ கண்டிப்பா செல்லிங் வந்து இருக்கு. ஹையா பிரேக் அவுட் பண்ணா மட்டும் நிஃப்டி வந்து பை போங்க. ஸோ மற்றபடி வந்து பைக்கான சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி தான். ஏன்னா டேட்டாஸ் வந்து ஓகே, இன்ஃபோசிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு வந்து எப்படி இருக்குன்னா ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங்ல தான் இருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்ப ஒரு ஹையா பிரேக் அவுட் பண்ணா மட்டும் நம்ம பை சைடு போகலாம். ஏன்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இந்த இடம் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸா ஒர்க் ஆகும் அப்படின்னு. ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸையும் பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. கொஞ்சம் கன்ஃபர்மேஷனுக்காக ஹையா பிரேக் அவுட் பண்ணா பை போகலாம். ஸோ ஒரு 200 to 300 பாயிண்ட்ஸ் வரைக்கும் மேலே வரதுக்கான சான்சஸ் வந்து நிஃப்டியில் இருக்கு. ஸோ செல்லிங் எடுக்கலாமா அப்படின்னா செல்லிங் வந்து இந்த 24,200 இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனுக்கு கீழே ஒரு 5 மினிட்ஸ் கேண்டலோ 15 மினிட்ஸ் கேண்டலோ க்ளோஸ் வச்சா மட்டும் செல்லிங் வந்து ட்ரை பண்ணுங்க. ஸோ மற்றபடி வந்து நிஃப்டியில் வந்து செல்லிங் வந்து ட்ரை பண்ண வேணாம் ஒரு பேப்பர் ட்ரேடிங் பண்ணுறப்ப. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸ் அதே மாதிரி தான் 80,116க்கு கீழே 5 மினிட்ஸோ 15 மினிட்ஸோ கேண்டல் க்ளோஸ் ஆனால் மட்டும் செல் சைடு வந்து போங்க. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா ஹையா பிரேக் அவுட் பண்ணால் ஸோ 82,100 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஒரே நாளில் 2000 பாயிண்ட் வந்துடாது. ஒரு 400 to 500 பாயிண்ட்ஸ் பக்கம் நம்ம பை சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபின் நிஃப்டி ஒரு பியரிஷ் ஒரு பியரிஷ் கேண்டல் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ பியரிஷ் கேண்டல்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். பியரிஷ் என்கல்ஃபிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கிரீன் கலர் கேண்டலை ஒரு ரெட் கலர் கேண்டல் வந்து ஆக்குபை பண்ணிச்சு அப்படின்னா ஸோ மார்க்கெட் வந்து கீழே இறங்க போகுதுன்னு அர்த்தம். ஸோ லோவை பிரேக் அவுட் பண்ணால் அடுத்த டார்கெட் வந்து ஒரு 300 பாயிண்ட்ஸ் டவுன் சைடு வந்து தாராளமாக நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம். ஒரு பேப்பர் ட்ரேடிங்கில் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டி கண்டினியூஸாக பை தான். ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் ஒரு 200 to 300 பாயிண்ட்ஸ் பக்கம் பை எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ மிட் கேப் ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு இன்வெஸ்டர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா கண்டிப்பாக வந்து மிட் கேப் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 13,390 வரைக்கும் கூடிய சீக்கிரம் வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இருக்கு. ஓகே, ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த இடத்துல மார்க்கெட் வந்து கரெக்ஷன் ஆகிறதுக்கு கொஞ்சம் சான்சஸ் இருக்கு. ஏன்னா இந்தியன் ருப்பி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு ஒரு கிரீன் கலர் கேண்டல் நல்ல கிரீன் கலர் கேண்டல் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஹையா பிரேக் அவுட் பண்ணிட்டு மேலே வந்தது அப்படின்னா ஸோ பங்கு சந்தைகள் கொஞ்சம் இறங்கிறதுக்கான சான்சஸ் வந்து கரெக்ஷன் எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஓகே, ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா நாளைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ கண்டிஷன்ஸ் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கொஞ்சம் வந்து டஃப்பாக தான் இருக்கும். நாளைக்கு நிஃப்டி எக்ஸ்பைரி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு ஒன் சைடாக தான் இருக்கும். ஆனால் எந்த சைடு போகுங்கிறத கொஞ்சம் வந்து கணிக்க முடியாத இடத்துல தான் இருக்கு. ஒரு 80% பை சைடு தான். அப்படியும் மீறி ஒரு க்ளோஸு கீழே ஓப்பன் ஆனாலோ இந்த 24,200க்கு கீழே ஒரு 5 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் க்ளோஸ் ஆனாலோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் சைட் செல் ஆகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில். ஸோ க்ரூட் ஆயில் நான் காலையிலேயே ஒரு கண்டிஷன் சொல்லியிருந்தேன். நேற்று க்ளோஸ் ஆன லாஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டலுக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆனாலே ஸோ இந்த கேப்ல வந்து பை சைடு வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிக்கலாம். ஒரு 50 to 60 பாயிண்ட்ஸ் கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு ஓப்பன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 477 கிட்டத்தட்ட அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 பாயிண்ட்ஸ் 77 60 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு அப்சைடு வந்து நடந்திருக்கு. இப்போ மார்க்கெட் நின்றுட்டு இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா ஒரு செல்லிங் ஜோன் தான். ஓகேங்களா, செல்லிங் வந்து கன்ஃபர்மேஷனும் ஆயிடுச்சு. இதுக்கு கீழே மேலே போன மார்க்கெட் கீழே வந்து இந்த இடத்துலயே பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருச்சு. ஸோ இதோட செல்லிங் டார்கெட் என்னவா இருக்குன்னா ஸோ 5,464 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. எப்படி நீங்க ஸ்டாப் லாஸ் போட்டீங்கன்னா ஹண்டிங் தான் நடக்கும். இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
ஸோ கண்டிப்பாக அதை ஹண்டிங் எடுத்துட்டு கீழே வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி இருக்கு, டிமாண்ட் தான் எதிர்பார்க்குறோம். ஸோ டிமாண்ட் எதிர்பார்க்குறப்ப 5464 வந்தா ஸோ நாம வந்து பை சைடு வந்து போகலாம். அவசரப்பட்டு இந்த இடம் பிரேக் ஆகுதுன்னு சொல்லிட்டு பை எடுத்துடாதீங்க. ஏதாவது ஒரு இடத்துல போயிட்டு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் நடந்து மறுபடியும் கீழே தான் இறங்கும். ஸோ அதனால 5464 வந்தா மட்டும் பை சைடு வந்து நீங்க ட்ரேட் பண்ணுங்க. ஸோ மற்றபடி வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. இப்போதைக்கு செல்லிங் கன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ 5535ங்கிறது செல்லிங் கன்ஃபர்மேஷன். ஸோ அதோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 5464 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸ் நான் செல் தான் எதிர்பார்த்தேன். ஸோ ஹையாக பிரேக் அவுட் பண்ணிட்டு மேலே வந்துட்டு இருக்கு. இதோட அடுத்த செல்லிங் ஜோன் வந்து 263.9. ஸோ 263.9 வந்தால் நம்ம வந்து செல்லிங் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அதோட டார்கெட் வந்து ஒரு 10 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து நேச்சுரல் கேஸில் வந்து இருக்கு. ஓகே, ஸோ இந்த இடத்துல பை எடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் போகிறப்ப நடுவில் பை எடுக்கக்கூடாது. திடீர்னு ரிட்டர்ன் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அமௌண்ட்டு தான் போயிடும். ஸோ ஆனால் வெயிட் பண்ணி இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்ததுக்கப்புறம் செல் பண்ணுங்க. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சேஃப். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.